ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் தர்பூசணி பழத்தை வச்சு நல்லா டேஸ்டியாக கூலிங்காக சூப்பராக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் குல்ஃபி ஐஸ் தான் செய்ய போகிறோம். வெயில் பார்த்திங்கன்னா இப்போவே ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இந்த டைமில் நமக்கு கம்மி ரேட்டில் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா தர்பூசணி பழம் தான் அதிகமாக கிடைக்கும். ரேட்டும் கொஞ்சம் நம்ம எல்லாரும் வாங்குற அளவுக்கு இருக்கும். அந்த தர்பூசணி பழத்தை வச்சு தான் இப்போ நம்ம குல்ஃபி ஐஸ் செய்ய போகிறோம். வாங்க குல்ஃபி ஐஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தர்பூசணி பழம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது கொஞ்சம் கூட விதைகளே இல்லாத மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் 3 கிலோ பழம் வாங்கியிருந்தேன். அந்த 3 கிலோ பழத்தில் ஒரு 1/4 பாகம் பகுதி தான் நான் இப்போது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த மிக்சி ஜாரில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த தர்பூசணி பழத்தை சேர்த்துடலாம். விதை இல்லாமல் நம்ம சேர்க்கும் பொழுது மிக்சியில் நம்ம அரைச்செடுக்க முடியும். ஏன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மிக்சி தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் விதையை சேர்த்து நம்ம போட்டுட்டோம்னா கசப்பாயிடும், கொஞ்சம் சாப்பிட முடியாது. விதையை எல்லாத்தையும் எடுத்துட்டு வெறும் பழத்தை மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஃப்ளேவருக்காக ஒரு 3 புதினா இலைகள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கிட்டா போதும். சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட வேணால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு ஜூஸ் இப்போ ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி நான் ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிடுறேன். 1-2 விதைகள் இருந்துச்சுன்னா கூட வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம புதினா வேறு சேர்த்துருந்தோம் பார்த்தீங்களா, அந்த புதினா அரைப்பட்டிருக்கும், அதுவும் நமக்கு வடிகட்டிலே நின்றுடும். புதினாவோட ஃப்ளேவர் பிடிக்குங்கிறவங்க நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் வடிகட்டாமலே. புதினாவோட சாப்பிட பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வடிகட்டாமலே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் வடிகட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குல்ஃபி ஐஸ்க்கு மோல்டெல்லாம் விற்கிறாங்க. நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கனாலே கிடைக்கும் உங்களுக்கு மோல்டு. அதாவது இப்போது பாத்திரம் விற்கிற கடையில் அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்லலாம் விற்கிறாங்க மோல்டு. நீங்கள் குல்ஃபி ஐஸ்க்கு மோல்டு நிறைய விதத்தில் இருக்குது, வாங்கிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் குல்ஃபி ஐஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஐஸ் குச்சி வேணும். பாப்சிக்கல் ஸ்டிக் இதுவும் கடையிலே விற்கிறாங்க, நம்ம வாங்கிக்கலாம். இப்போ இந்த குல்ஃபி ஐஸ் மோல்டு எடுத்துக்கிட்டு இந்த மோல்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜூஸை சேர்த்துடலாம். அலுமினியம் ஃபாயில் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த ஸ்டிக் இல்லைனா பரவாயில்ல, மோல்டு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கோடு இருக்கிற மாதிரி விற்கிறாங்க. ஸ்டீலில் பிளாஸ்டிக்லலாம் இப்போ அதே மாதிரி மோல்டோட மேலே மூடி ஸ்டிக்கோடு இருக்கிற மாதிரி விற்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி கூட பார்த்து வாங்கிக்கோங்க. நான் வாங்கின மோல்டில் அந்த மாதிரி ஸ்டிக்லாம் எதுவும் இல்லை. அதனால் நான் பாப்சிக்கல் ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் போட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக அப்படி கவர் பண்ணிவிடுங்க. உங்கள் கிட்ட குல்ஃபி ஐஸ் மோல்டு இல்லைனா பரவாயில்ல, நம்ம டீ குடிக்கிறதுக்கு கிளாஸ் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த கிளாஸ்லேயே நம்ம ரெடி பண்ணியிருக்கிற தர்பூசணி பழ ஜூஸை இதில் சேர்த்துட்டு இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பர் போட்டு இப்படி நல்லா கவர் பண்ணி விட்டுடலாம். மோல்டு தான் வேணும் அப்படின்லாம் இல்லை, இந்த மாதிரி நம்மக்கிட்ட கிளாஸ் இருந்தாலே போதும். நல்ல சின்ன கிளாஸாக இருந்ததுன்னா அது கூட எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த குல்ஃபியில் இந்த பாப்சிக்கல் ஸ்டிக்கை குத்தி விட்டுடலாம். இப்படி நல்லா இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இப்படி பிடிச்சிக்கிட்டு அழுத்தி விட்டோம்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இப்படி நிற்க வச்சுடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 6லேருந்து 7 மணி நேரத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா கூல் பண்ணி எடுக்கணும். ஃப்ரீசரில் வச்சு எடுத்தோம்னா தான் நல்லா கெட்டியாகிட்டு வரும். குல்ஃபி ஐஸ் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் இது எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா ஒரு 6லேருந்து 7 மணி நேரத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃப்ரிட்ஜில் நல்லா ஒரு 6-7 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ குல்ஃபி ரெடியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த கவர்லாம் பிச்சு எடுத்துடலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு 1 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸில் ஒட்டி இருக்கும், அந்த மோல்டுலலாம் எடுக்க முடியாது. பாருங்கள், 1 நிமிஷம் விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் லூஸ் ஆகும், அப்போ ஈஸியாக எடுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியில் இந்த மோல்டு இப்படி வச்சிட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக எடுக்க முடியும். இப்படி சும்மா அப்படி திருப்பி திருப்பி கொடுத்தோம்னா அழகாக ஈஸியாக வந்துடும். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு. இதே போல் எல்லா மோல்டையும் நம்ம தண்ணியில் வச்சுட்டு ஒரு செகண்ட், சும்மா ஒரு 30 செகண்ட் வச்சு எடுத்தோம்னா போதும். பாருங்கள், கொஞ்சம் லூஸ் ஆகும், அப்போ எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக நம்ம குல்ஃபி ஐஸ் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மோல்டையும் நான் எடுத்துடுறேன். நல்லா டேஸ்டியாக சூப்பராக இந்த மாதிரி குல்ஃபி ஐஸ்
தர்பூசணி பழத்தில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி. நம்ம எக்ஸ்ட்ரா வந்து எந்த பொருளும் நம்ம ஆட் பண்ணல. தர்பூசணி இருந்தாலே போதும். டக்குன்னு வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன பொருளை வச்சு நம்ம செஞ்சிட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் தர்பூசணி பழ குல்ஃபி ஐஸ் வந்து. ஒரு சிலர் வந்து பழம் சாப்பிட மாட்டாங்க, அப்புறம் ஜூஸ் சாப்பிட மாட்டாங்க. உடனே இன்னும் ஒரு சில குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர் டைம் வரும்போது ஐஸ்கிரீம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வீட்லேயே நல்லா ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி நம்ம குல்ஃபி ஐஸ் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வரப்போகிறது சம்மர் வேறு, அதனால் அப்பப்போ நம்ம இந்த மாதிரி நீர் சத்து நிறைய எடுத்துக்கணும். அதாவது தர்பூசணி பழமெல்லாம் வந்து ரேட் கம்மி. வெயில் காலத்தில் தான் வந்து இந்த தர்பூசணி பழமே அதிகமாக இருக்கும். அப்போது நமக்கு கிடைக்கிற பழம் ரொம்ப கம்மி ரேட்டில் கிடைக்கிற பழங்களை யூஸ் பண்ணி நம்ம ஐஸ்கிரீம் செய்கிறதோ இல்லை ஜூஸ் செஞ்சு குடிக்கிறதோ இல்லை அப்படியே பழமாக நம்ம சாப்பிட்றதோ எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் வாட்டர் மெலனை வச்சு ஐஸ் வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.